உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நல்ல நாளிலுமாக நாம் யாருமாக இணைந்து நம் ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஆண்டுடைய கிருபையினாலும் ஆண்டுடைய இரக்கங்களினாலும் ஆண்டுடைய தயவினாலும் இந்த 2025ஆம் ஆண்டிலே 10 மாதங்களை கடந்து 11வது மாதத்தின் இறுதி நாளிலும் இந்த வாரத்தின் 1வது நாளிலுமாக ஆண்டுடைய திருச்சமூகங்களாய் வந்து நம் அருள்நாதரை நோக்கி பார்க்க ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்திருக்கிறார். எப்போ ஒரு கேள்வி கேட்போம் இல்ல, எப்போ ஒரு கேள்வி, என்றும் ஒரு கேள்வி, என்றென்றும் ஒரே கேள்விதான். தாவீது சொல்கிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்று சொன்ன உடனே மகிழ்ச்சியாயிருந்தேன். அப்ப என்னன்னா, ஆண்டவர் இல்லத்துக்கு செல்கிறேன் என்று சொன்ன உடனே எனக்கு வருவது மகிழ்ச்சி, வந்த உடனே எனக்குள்ளாக வருவது மன மகிழ்ச்சி இல்ல. ஆண்டவர் இல்லத்துக்கு போகிறேன் என்று சொன்ன உடனே எனக்கு வருவது மகிழ்ச்சி, அதே வேளையிலே நான் ஆண்டவர் இல்லத்துக்குள்ளாக வந்த உடனே என் ஆண்டவர் எனக்கு தருவது மன மகிழ்ச்சி. அப்ப பார்க்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே எதற்கு வந்திருக்கிறோம்? எதற்கு வந்திருக்கிறோம்? ஆண்டவர் தருகிற மன மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். அப்ப ஆண்டவர் தருகிற மன மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? அந்த தாவீது சொன்ன வார்த்தையை நினைவு கூற வேண்டும். நான் அப்பா வீட்டுக்கு போகிறேன், எங்க அப்பா வீட்டுக்கு போகிறேன், எங்க அப்பா என்னை கண்ணோக்கி பார்க்க இருக்கின்றார், என் அப்பா என்னோடு பேச இருக்கிறார், என் அப்பா என்னுடைய வேண்டுதலை கேட்க இருக்கிறார், என் அப்பா என் கண்ணீரை காண இருக்கிறார், என் அப்பா எனக்கு பதிலளிக்கின்ற தகப்பனாக இருக்கிறார். அந்த தகப்பனை நான் காண வந்திருக்கிறேன் என்கிற உணர்வோடு நாம் இடத்திலே அமர்ந்து செயல்படுகின்ற பொழுது நம் ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அன்று அன்னாளை பார்த்த ஆண்டவர், அன்று ஆகாரை பார்த்த ஆண்டவர், இன்று உங்களையும் பார்ப்பதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் எல்லோர் மேலும் நோக்கமாய் இருக்கிறார். நல்லவராக இருந்தாலும் சரி, தீயவர்களாக இருந்தாலும் சரி, எல்லார் மேலும் என்ன செய்கிறது? நோக்கி பார்க்கக்கூடியதாக ஆண்டுடைய கண்கள் இருக்கிறது. எனவே அழகான கண்கள், அந்த அழகான கண்கள், அந்த அருள் நிறைந்த கண்கள் என்னை நோக்கி பார்க்கிறது என்ற எண்ணத்தோடு நாம் இந்த இடத்துல அமர்ந்திருக்கின்ற பொழுது நம்மை எளியாகலேயே நம்முடைய உள்ளத்தில் என்ன வருகிறது? ஒரு புத்துணர்வு வருகிறது, ஒரு புத்தெழுச்சி வருகிறது. அது மாத்திரமில்லாமல் ஆண்டவர் தருகின்ற கிருபை என்னை தாங்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டுடைய கிருபை என்னை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டுடைய கிருபை ஒவ்வொரு சூழலிலும் எனக்கு உதவியாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த கிருபை தான் அழகான கிருபை. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை மாத்திரமே உனக்கு போதுமானது. எல்லா பலவீனத்திலும் நான் உனக்கு பலத்தை கொடுக்கின்றவராக, சத்துவத்தை கொடுக்கின்றவராக இருக்கிறேன் என்று சொன்ன அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்க நாம் இங்கே வந்திருக்கிறோம். எனவே இந்த நல்ல நாளிலே ஆண்டுடைய சமூகத்துக்குள்ளாக அமர்ந்திருக்கின்ற நாம் எப்படி இருக்கணும்? அவர்கள் எவர்கள்? நாம் எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கம் அடையவில்லை. அப்ப பார்க்கும் பொழுது நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்கள் பிரகாசிப்பிக்கக்கூடியதாக மாறக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதே கேள்விகள், சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கின்ற ஒரு அலையிலே சொல்லலாமா? சத்தமே கேட்கலைங்க. சந்தோஷமா இருக்கின்ற ஒரு அலையிலே சொல்லலாமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுவேன். அப்ப ஆண்டுடைய சமூகத்துக்குள்ளாக வருகின்ற பொழுது நமக்கு என்ன வருகிறது? சந்தோஷம் வருகிறது. எல்லாரும் சந்தோஷம் வேண்டுமா? சமாதானம் வேண்டுமா? வேற எங்கே போகாதீங்க. எங்க போங்க? இயேசுவிடம் பாருங்கள். ஆண்டவரிடத்துல பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாருங்கள். சந்தோஷத்தை கொடுக்கின்றவர்களாக சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றவங்க ஒரு அலையில சொல்லுங்கள. ஆண்டவர்களே ஆசீர்வதிப்பார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக
இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியின் நாளாக இருக்கிறது. என்னவென்று சொல்லி பார்க்கும்போது இந்த காலம் ஆண்டுடைய வருகையின் காலமாக இருக்கிறது. அட்வென்ட் சீசனுக்குள்ளாக கிறிஸ்துமஸ், கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை காலத்துக்குள்ளாக நாம் என்ன செய்கிறோம்? இன்று முதல் பயணிக்கின்றோம். உலகத்துல எத்தனையோ பிறப்புகள் இருக்கிறது, எத்தனையோ பிறப்புகள் இருக்கிறது, எத்தனையோ பேர் பிறந்திருக்கிறார்கள். ஆனால் எல்லா பிறப்புகளுக்கும் இல்லாத எல்லாருடைய பிறப்புகளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இருக்கிறது. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்ப என்னன்னா, ஆண்டுடைய பிறப்பு என்பது ஒரு தனி மனிதருக்கானதல்ல, ஒரு தனி நபருக்கானதல்ல, தனி குழுவுக்கானதல்ல, அது எல்லாருக்குமானது. ஆண்டுடைய பிறப்பு பண்டிகைக்காக, அவருடைய பிறப்புக்காக நம்ம என்ன செய்கிறோம்? ஆயத்தப்படுகின்ற வருகையின் காலத்துக்காக நம்ம என்ன செய்கிறோம்? பயணிக்கின்ற முதல் காரியம். இரண்டாவதாக பார்க்கும்போது லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்திலே நாம் அழகாய் வாசித்தோம். சிமியோன் என்கிற ஒரு பேர் கொண்ட ஒரு பெரியவர், ஒரு முதியவர் அங்கே எங்கே இருக்கிறார்? ஆண்டுடைய திருச்சமூகத்துக்குள்ளாக இருக்கிறார். அவர்தான் முதலாக ஆண்டவரை கரங்களிலே ஏற்றுகின்ற பாக்கியத்தை பெற்றார். கரங்களிலே ஏற்றுகின்ற பாக்கியத்தை ஆண்டவர் பாலனாக இருந்த அந்த குழந்தையை தன்னுடைய கரங்களிலே ஏற்றி அவர் சொன்ன அழகான வார்த்தை, உம்முடைய தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக, தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக நீ ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சகத்தியன். எத்தனையோ ஆனவர், என் ஆண்டவரை நான் பார்த்து விட்டேன், என் ஆண்டவரை நான் தரிசித்து விட்டேன் என்று சொல்லி அந்த பெரியவர், வயதில் மூத்தவர் என்ன செய்தார்? மகிழ்ச்சியோடு அங்கே ஆண்டவரை துதித்து காணப்படுத்தினார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதனால்தான் அதை நினைவு கொண்டு இந்த நாளிலே நாம் என்ன செய்கிறோம்? திருச்சபையின் மூத்த உறுப்பினர்கள், முதியோர் அல்ல, மூத்த உறுப்பினர்கள் ஞாயிறை நாம் அனுசரிக்கிறோம். 2 சிறப்பான நிகழ்வுகளை இந்த நாளிலே நாம் அனுசரிக்கின்றோம். இப்ப நம்ம பருவத்திலேயே நம்ம எத்தனையோ பருவம் இருக்கிறது. நம்முடைய வாழ்நாட்டிலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப விரும்பி நேசிக்கிற பருவம் என்ன பருவம்? நம்ம ரொம்ப பிடித்த பருவம் என்ன பருவம்? பருவத்திலேயே சிறந்த பருவம் என்ன பருவம்? குழந்தை பருவம். அறியாம சொல்றது வாலிபத்திலேயே சொல்லிட்டேன். ஓகே, அப்ப பருவத்திலேயே சிறந்த பருவம், எல்லாரும் நேசிக்கின்ற பருவம் என்ன பருவம்? வாலிப பருவம். ஒரு 60 வயசுல 70 வயசுக்கார ஒரு பெரிய ஐயாவை சந்திச்சு, ஐயா உங்களுக்கு வயசு எத்தனைன்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாருங்க? ஐயா, I am just 16. 70 வயசுக்காரங்க 16 பாவம் என்ன சொல்லுவாங்க? I am just 17 அப்படிம்பாரு. எவ்வளவு சொல்லுவாருங்க? Just 17. ஐயா உங்களுக்கு 20. No, I am not 17, I am just 17 சொல்லுவாரு. நான் என்னைக்குமே ஐயா உடம்புக்கு தான் வயசாச்சே தவிர என் மனசுல நான் இப்படிதான் இருக்கிறேன், இப்போ யூத்தாக இருக்கிறேன். அப்புறம் சொல்லுவான், ஐயா யூத்துங்களா? ஆமா ஐயா, என்னோட தலைமையும் மாறிடுச்சு, என்னோட தலைமையும் மாறிடுச்சு. என்னாச்சு? என்னுடைய தலைமையும் மாறிடுச்சு, என்னுடைய தலை மையும் மாறிடுச்சு. தலைமையும் தான் மாறிடுது தவிர நான் இன்னும் இந்த மாதிரி இருக்கிறேன். இன்னொரு சொல்லி கேட்பேன், என்னையா உங்க தலைமுறை உள்ள வெள்ளையா இருக்குன்னு கேட்டா சொல்லுவாரு, ஐயா உங்களுக்கு தெரியாது, இது பித்தனார. என்னன்னார பித்தனார. நீங்க சின்ன பையனுக்கு அரசியா என்னையா நீ சொல்லுவா? வயசானது கிடையாது, நான் யூத். நான் இதுல எனக்கு நிறைய பேர் டஃப் கொடுப்பாங்க, நான் ஒரு யூத் இல்லை. ஓகே, அப்போ எல்லாருமே எழுதுகின்ற காரியம் நாம் எல்லாருமே எப்படிதான் இருக்கணும்? யூத்தாக இருக்க வேண்டும் என்று இருக்கிறோம். வாலிப பருவம் ஒரு துடிப்புள்ள பருவம். வாலிப பருவம் என்பது ஒரு உறுதியான ஒரு பருவமாக இருக்கிறது, எதையும் சாதிக்கின்ற ஒரு பருவமாக இருக்கிறது. பார்ப்பது இங்கே அருமை பெற்றோர்களுடைய தாய்க்காரர்களால் அமர்ந்திருக்கிறார்கள். இவங்ககிட்ட கேட்டா சொல்லுவாங்க, ஐயா உங்களுக்கு எத்தனை வயசுன்னு கேட்டா ஒரு ஐயா வந்து 84 வயசா. அவங்ககிட்ட கேட்டேன், இந்த ஐயாங்களாம் சொல்லுவாங்க, நீங்களாம் ரொம்ப டீப்பாக ஐயா 84 வயசா? எனக்கு இல்லையா, யார் சொன்ன 84 வயசு? எனக்கு 48 வயசு.
எனக்கு எத்தனை வயசு? 48 வயசு. ஜெயம்மாவுக்கு 74 வயசு. 74. ஆனா இன்னும் அந்த அம்மா நடக்கிற நடை பார்த்தா நாமளும் 74 என்ன செய்ய குச்சி குச்சிதான் நடக்கும். அந்த அம்மா போடுற போடு நடக்கிற நடை பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க, அந்த எல்லாம் போர் ராணி வீரர்களே தோற்று அந்த 2 நடந்தாங்கன்னா மனசு சந்தோஷம், ஆனந்த ஆசீர்வாதம். அப்ப என்னன்னா எல்லாருமே விரும்புகிற ஒரு பருவம் வாலிப பருவம். ஆனால் இந்த வாலிப பருவத்தில் நாம் எந்த அளவுக்கு பெற்றோரை கனப்படுத்துகிறோம், நம்முடைய பெற்றோரை நாம் எந்த அளவுக்கு கனப்படுத்துகிறோம்? ஆண்டவர் சொல்கின்ற காரியம், அன்பு என்னுடைய பிள்ளைகளே, என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இந்த காலையிலே உங்களுக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆமா, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை என்ன செய்யாத, அசட்டை பண்ணாது. நம்ம வீட்டுல சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, 1 வயசு குழந்தைங்க இருப்பாங்க. அந்த 1 வயசு குழந்தைங்க நம்ம கிட்ட பேசும்போது நம்ம என்ன செய்வோம், என்ன பண்ணுவோம், ரசிப்போம். இல்ல, என் குழந்தைகிட்ட பேசுது, அது என்ன பேசுது நமக்கு ஒன்றும் புரியாது, எதுவுமே புரியாது. இருந்தாலும் கூட என் குழந்தைங்களோட பேசுது, ஒரு குட்டி சின்ன குழந்தைகிட்ட பேசுது, அந்த 1 வயசுக்குள்ள குழந்தை பேசு கதகதன்னு எதுவும் பேசுது, நமக்கு ஒண்ணுமே புரியாது. இருந்தாலும் கூட நாம் ரசிப்போம். ஏனென்றால் குழந்தை பேசுவதை ரசிக்கிறோம். அதே போலதான் 70 வயதுக்கு மேற்பட்டவர்களும் என்னவாய் மாறுகிறார்கள், குழந்தையாய் மாறுகிறார்கள். அவர்கள் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம், நாம குழந்தைகளை எதிர்பார்க்கின்ற குழந்தைகளிடம் பேசாதா, என்னுடைய இந்த குழந்தை என்னிடம் பேசாத குழந்தைகளை என்ன பண்ணுவோம், இந்த குழந்தைகளை நம்மோடு பேச வைப்போம், சிரிக்க வைப்போம். நாம் எதிர்பார்க்கின்ற காரியம். ஆனால் அதே வேளையில 70 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள், பெரியவர்கள் அல்ல, 70 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் என்ன யோசிப்பார்கள் என்றால், என் பிள்ளைகள் என்னிடத்திலே பேச மாட்டார்களா, என் பிள்ளைகள் எனக்காக நேரத்தை செலவிட மாட்டார்களா என்ற எண்ணத்தோடு இங்கே அமர்ந்துட்டு அநேக பெற்றோர், அமர்ந்துக்கு மட்டுமல்ல அநேக பெற்றோர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் செய்கின்ற காரியம் பல வேளைகளில் நம்முடைய பெற்றோரை நாம் எந்த அளவு கனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய இல்லத்தில் இருக்கிற உத்தியோகங்களை நாம் எந்த அளவு வழி நடத்தி கொண்டிருக்கிறோம், சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நவீன உலகத்திலே, விஞ்ஞான உலகத்திலே நாம் பார்ப்பது இன்று அநேக முதியோர் இல்லங்கள் தோன்றிவிட்டது. முதியோர் இல்லங்கள் தோன்றிவிட்டது. அன்னைக்கு முதியோர் இல்லத்தில் நாங்கள் சென்றிருந்தோம். பேசிக்கும் போது ஒரு அம்மா நல்ல கவிதையில் எழுதுவாங்க. அவங்க பேசிக்கும் போது அவங்க எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்னும் 4 மனதில் புரியாக இருக்கிறார். சொன்னாங்க, மகனே நீ இருக்க என்னுடைய உடலிலே ஒரு கருவறை இருந்தது, நீ இருக்க என் உடலிலே ஒரு கருவறை இருந்தது, நான் இருக்க உன் வீட்டில் ஒரு இருட்டறை கூடவா இல்லை என்று சொல்லி அந்த அம்மா கேட்டாங்க. மகனே, நான் இருக்க, நீ இருக்க என் உடலில் ஒரு கருவறை இருந்தது, ஆனால் நான் இருக்க உன் வீட்டில் ஒரு இருட்டறை கூடவா இல்லை என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை அங்கே வைத்தார்கள். நம் வீட்டில் மிகப்பெரிய மாடி மேல் மாடி இருக்கிறோம், ஆனால் வயதான பெற்றோரை எங்கே படுக்க வைக்கிறோம்? இல்லை, அநேக வீடுகளிலே வாசல்களிலே படுக்க வைத்திருக்கிறோம். வாசல்களில் நாம போய் படுப்போமா? அந்த வாசலில் நாம போய் படுப்போமா? நம்முடைய பெற்றோரை நாம் என்ன செய்கிறோம்? பல நிலைகளில் இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. அது மாத்திரமில்லாமல் நம் பெற்றோரோடு நாம் நேரத்தை செலவிட வேண்டும். நம் பெற்றோரோடு நாம் நேரத்தை செலவிட வேண்டும். அன்னைக்கெல்லாம் நாம் எல்லாம் தாத்தா பாட்டி கொடுத்தா வளர்ந்தோம். ஆமாவே இல்லைங்களா? தாத்தா பாட்டி தான் வளர்ந்தோம். இன்னைக்கு பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பெட்ரூம் இருக்கு. ஆனால் அன்னைக்கு ஒரே ஹால். அன்னைக்கு எந்த குழந்தையும் அவங்க அப்பா அம்மா கிட்ட படுத்துதான் தனித்தரவில்லை. யார்கிட்ட படுப்பாங்க? தாத்தா பாட்டிங்க. தாத்தா இந்த பக்கம் படுப்பா, பாட்டி இந்த பக்கம் படுப்பாங்க. நடுவில் குழந்தைங்க படுத்துருப்பாங்க.
அந்த குழந்தைகளை தட்டி கொடுத்து கதை சொல்லி எல்லாம் பண்ணுவாங்க. இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம்? டைனிங் ஹாலில் டைனிங் டேபிள் தான் சாப்பிட்றோம். அன்னைக்கு நேராச்சோறு சாப்பிட்ட நைட் நேரத்தில் நல்ல பௌர்ணமி நிலவுல எல்லாம் வாசலில் உட்காந்து அந்த சாப்பாட்டு பாத்திரத்தை நடுவில் வச்சு குழம்பு ஊற்றி நம்ம தனித்தனி பேருக்கு சாப்பிட்றோம். இன்னைக்கு அப்படி சாப்பிட்றோம். அப்போ பார்க்கும்போது நம்ம பாட்டி உட்காந்துருப்பாங்க, குழம்பெல்லாம் ஊற்றி பெசஞ்சு என்ன பண்ணுவாங்க, ஆளுக்கு கொண்டு வைப்பாங்க. அது எப்படி இருக்கும்? மற்ற நேரத்தில் கொஞ்சமாக சாப்பிடுவோம். கொடுக்கும்போது சாமி சாப்பிடு சாமி, தங்க நீ சாப்பிட்டு தங்கம், நீ என்னோட வாரிசு, என்னோட தலைமுறைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிப்பாங்க. சாப்பிட்டு கடைசியில் எல்லாம் தீர்ந்து போயிடும். அப்புறம் அந்த குழம்பு சட்டிக்குள்ள சாப்பாட்டை போட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு பெசஞ்சு இந்த விரல பார்த்தீங்கன்னா, இந்த விரல இது சொல்லிட்டு அப்படியே இந்த கட்டை விரல் இருப்பாங்க செஞ்சு கொடுப்பாங்க பாருங்க. உலகத்தில் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்து உணவு சாப்பிட்டாலும் அந்த ₹1 சாப்பாட்டுக்கு ஈடு கிடையாது. தாய் நம்முடைய பெற்றோரின் அன்பு, நம்முடைய தாத்தா பாட்டிகளின் அன்பு, அவங்க பார்ப்பவர்களுடைய அன்பு என்பது வாயிலே இல்லை, உள்ளத்திலே இருந்தது. எனவே அப்படிப்பட்ட பெற்றோர் தனக்கு இல்லாவிட்டாலும் கூட என்னுடைய பிள்ளைகள் நன்றாயிருக்க வேண்டும், என்னுடைய பேரப்பிள்ளைகள் நன்றாயிருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா சூழல்களிலும் அந்த பெற்றோர் நமக்காக வாழ்ந்தார்களே. நமக்காக வாழ்ந்த பெற்றோருக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன கைமாறு செய்து கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நீதிமொழிகள் 4:1 அழகாக பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடைபடி கவனியுங்கள் என்று சொல்லி எச்சரிப்பை கொடுக்கின்றார் நம் ஆண்டவர். அப்போ நம்முடைய பெற்றோருடைய உணர்வுகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய பெற்றோர் உணர்வுகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து, என்னுடைய அப்பா இதை எதிர்பார்க்கிறார், என்னுடைய தாத்தா இதை எதிர்பார்க்கிறார், என்னுடைய பாட்டி இதை எதிர்பார்க்கிறார், என்னுடைய அம்மா என்ன இதை எதிர்பார்க்கிறார், அவருடைய உணர்வுகளுக்கு நாம் கீழ்ப்படிக்கிறோமா? உணர்வுகளுக்கு நாம் கீழ்ப்படிக்கிறோமா? அவர் நமக்கு எதிர்பார்க்கிறது என்ன? ₹1 சோறுங்க, ₹1 சோறு. அந்த சாப்பாடு நம்ம உண்மையாக கொடுக்குறோமா? உண்மையாக கொடுக்குறோமா? யோசிச்சு பாருங்க. நம்மளோட குழந்தைகள் விதவிதமாக சாப்பிடுவாங்க. நம்ம தாத்தா பாட்டி வயசான வீட்டுக்கு போது நாய்க்கு நல்ல சோறுங்க, நாய்க்கு நல்ல சோறு போடுறோம். நம்ம பெற்றோருக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும்? அதுவும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நாய்க்கு சுத்தமாக இருக்கு, நாய்க்கு சுத்தமாக இருக்கு. நம்முடைய பெற்றோர் சாப்பிட்ட டேட்டு அவ்வளோ கேவலமாக இருக்குது. எதை விதைக்கிறாயோ அதைத்தான் அருள்வாய் என்பதை நாம் மறந்து விடவே இருந்தார். வேறு இன்னும் அல்ல, நம்ம திருச்சபையிலே கூட தான் இருக்கிற அநேக கூட்டம் மோசம் போது பார்ப்பது உண்டு. நம்முடைய வயதான பெற்றோரை எப்படிப்படுத்திருக்கிறார், நம்முடைய வயதான பெற்றோர் நம் கொடுக்கிற உணவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது. நம்ம குழந்தைக்கு தீவிரமாகலைன்னா நம்ம எத்தனை யோசிக்கிறோம்? வயதானவர்களும் குழந்தை தானே, வயதானவர்களும் குழந்தை தானே. அந்த குழந்தைகளுக்குரிய எண்ணத்துடையவர்களுக்கு நாம் என்ன உணவை கொடுத்துருக்கிறோம்? பழைய சூழ்நிலை கூட பரவாயில்ல. இந்த ரசம் ஊற்றி ஒரு வீட்டில் போய் பார்க்குறோங்க, இந்த சாப்பாடு அப்படி ஒரு தூங்காட்டும். அந்த அம்மா பாவமாக சாப்பிட்றாங்க. வேற எங்கேயாவது நம்பிக்கை சொல்லி அப்போது நம்முடைய உணர்வுகளுக்கு நாம் கீழ்ப்படிக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் மோசே மூலமாக 10 கட்டளைகளை கொடுக்கிறார். 10 கட்டளைகள் மையமாக ஒரு கட்டளை கொடுக்கிறார். 5வது கட்டளை வாசிங்கள். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆமாம், அங்கே நீங்கள் வாழ்ந்த பொள்ளாச்சி பட்டணத்தில், நீங்கள் வாழ்ந்த பட்டணத்தில், உன் தேவனாய் கர்த்தர் கொடுத்த இந்த பொள்ளாச்சி பட்டணத்தில் உங்கள் நாட்கள், உங்கள் வாழ்நாட்கள் நீடிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் தகப்பனையும் தாயையும் கணவனுமாய், தகப்பனையும் தாயும் கணவனுமாய் என்று சொல்லி ஆண்டவர் செய்தார். அழுத்தம் திருத்தமாக சொல்கின்றவராக இந்த திருமறையிலே அநேக இடங்களிலே நம் ஆண்டவர் பெற்றோரை கனப்படுத்துவதற்கு
அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மத்தேயு 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், மார்க்கு 7:10, மார்க்கு 10:19, லூக்கா 18:20. முக்கியமாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது அநியாயம் இல்லை, அது அநியாயம். ஆமா, பிள்ளைகள் ஒரு பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது அநியாயம். ஆனால் பார்ப்பது பல வேளைகளில் நம்முடைய பெற்றோருக்கு நாம் கீழ்ப்படிக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்நாட்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்நாட்கள் நிறைவாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய பெற்றோருக்கு நாம் கணக்கு பண்ண வேண்டும். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம். சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. எந்த அப்பாவாச்சும் தம் பிள்ளை கெட்டு போகணும்னு விரும்புவாங்களா? தம் பிள்ளை நாசமா போகணும்னு விரும்புவாங்களா? எந்த தகப்பனும், எந்த ஆசிரியரும், எந்த ஒரு ஆசிரியரும் தம் மாணவர் வீணா போகணும் எந்த ஆசிரியரும் நினைக்க மாட்டாங்க. அதே போல எந்த தகப்பனும் தாம் பிள்ளை கெட்டு போன வீணா போனது நினைக்கவே மாட்டாரு. தகப்பன் கொடுக்கிற ஆலோசனை அது நல்ல ஆலோசனையாக இருக்கிறது. சொல்றது, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவளாக உள்ளது, அவளை அசட்டே பண்ணாதே. இன்னைக்கு அநேக வீடுகளில் ஜெபம் பண்ணுறது உண்டு. நம்ம வீட்டில் வயசான அம்மா இருந்தாங்கன்னா உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. அந்த அம்மா உடம்பு சரியில்லாமல் ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. என்ன ஜெபம் பண்ணுவாங்க? ஆண்டவரே இந்த அம்மா கஷ்டப்படுறத எங்களால பார்க்க முடியல, என்ன பண்ணுங்க தாராள பல்லல் இதெல்லாம் ஆண்டவரே, இந்த அம்மா கஷ்டப்படுறதுனால பார்க்க, கையா கஷ்டப்படுறதுனால அப்போ கொடுத்துட்டு ஆண்டவரே, நம்ம குழந்தைகளுக்கு உடச்சுக்காங்க, நம்ம இல்லைங்களா கஷ்டப்பட்டுருக்கோம். அப்போ அந்த அம்மா முடிவு, ஆண்டவரே இந்த குழந்தை கஷ்டப்படுறதுனால பார்த்து எடுத்துன்னு சொல்லி ஜாமி ஆண்டவர் எடுத்துட்டா இந்த அம்மா தப்பிச்சிருக்கு. இந்த அம்மா தப்பிச்சு பல வேலைகளில் நம்ம என்ன செய்யறோம்? வயதானவரை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்ம அம்மா நமக்கு என்ன கஷ்டப்பட்டுருக்காங்க இல்லைங்களா? நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு கல்யாணத்துக்கு போவோம், அடுத்த வாரம் கல்யாணம் வச்சுக்கல, உடனே நம்ம நல்ல பட்டு புடவை நம்ம ட்ரை கிளீனிங் கொடுத்து நல்லா அயன் பண்ணி 150 ரூபா நல்லா ட்ரை கிளீனிங் கொடுத்து அம்மா சொல்கிறோம். ஓகே, 150 ரூபா கொடுத்து ட்ரை கிளீனிங் கொடுத்து அயன் பண்ணி நம்ம கட்டிட்டு நாங்கள் எல்லாம் கொடுத்து காரில் போவோம். இன்னும் கோயம்புத்தூரில் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயும் இடையில ஒரு காருன்னு டோர் நிற்பாங்க. அந்த ஐயா தண்ணி ஊற்றிட்டு இருப்பாரு, நம்ம என்ன நிற்பாங்க, கழுவி கொடுப்பாங்க. ஒன்று யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தை நம்ம சாதாரண ட்ரெஸ் போட்டு அதே குழந்தைய தூக்குவோம். அப்போ அந்த குழந்தை கட்டாது. என்ன பண்ணாது? நம்ம என்ன பண்ணாங்க. ஆனால் அதே குழந்தை தான் சாதாரண சேவைக்கும் போது கட்டாவும் போகாது, ஆயும் போகாது, கப்பும் செய்யாது, கட்டாவும் போகாது. ஆனால் அதே நேரத்தில் பட்டுப்புலம் நல்ல விலையுள்ள பட்டுப்புலம் கட்டின பின்னாடி கல்யாணத்துக்கு போகும்போது குழந்தை என்ன செய்யும்? வாமிட் பண்ணுவோம், மோசம் போகும்போது அந்த விலையுள்ள பட்டுப்புலம் மேலே போகும். உடனே என்னைக்காச்சும் எந்த அம்மாவாச்சு அந்த குழந்தைய கூட்டியிருக்காங்களா? எந்த குழந்தை கூட்டியிருக்காங்களா? ஏன்னா அது ஏன் குழந்தை இந்த புடவையை மாற்றம் என் கரங்களிலே இருக்கிற செல்வோம் நிலையில் இந்த கரங்களில் இருக்கிற புடவை காட்டும் என் கரங்களில் இருக்கிற குழந்தை செல்வம் விலை என்று சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? ஒருத்தர் கூட என்ன பண்ணல, முதல் சொல்லித்தது கிடையாது. இன்னொன்று பாருங்க, குழந்தைங்க எப்போ மோசம் வரும்? மோசம் சரி, எப்போ குழந்தைங்க மோசம் வரும்? ஐயா சொல்றீங்க வேலை செய்யணும். எப்போ வரும்? சாப்பிடும்போது. அம்மா எப்போ சாப்பிடுவாங்க? காலையில் 8 மணிக்கு இல்லை 12 மணிக்கு சாப்பிடுவாங்க. எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடலான்னு உட்காருவாங்க. ஒரு வாய் எடுத்து வைப்பாங்க. அப்பதான் என்னன்னு பார்த்தா அங்கே என்ன ஆயிடும்?
எனக்கு கழுவலாம். ஒரு அம்மா சிரிக்கிறாங்க, எனக்கு உட்காந்துக்கிறாங்க, ஒரு 2 பேருக்கு கழுவலாம். ஆனால் அவர் என்ன பண்ண மாட்டாரு, சொல்லுவாங்க குழந்தை ஆய்வு தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், மோசம் போக தெரியாது. உடனே எங்கள் அம்மா அந்த பேருக்கு போடுவாங்க, முகம் சொல்லிப்பாங்க. உடனே என்ன செய்வாங்க, அப்படியே சாப்பாட்டை வச்சுட்டு கை சுமூகத்தில் விட்டு அந்த குழந்தை மோசம் போனவங்களே கழுவி வந்துட்டு மறுபடியும் சாப்பிட்டு தருவாங்க. லைஃபை சூப்பர் டேக்கில் வாங்கலாம், அம்மா சூப்பர் டேக்கில் வாங்கலாம், சானிடைசர் போடுவாங்களாம். எதுவுமே போட மாட்டாங்க. சும்மா சாதாரணமாக கொஞ்சம் கழுவிட்டு உடனே நான் சாப்பிடுவாங்க. எந்த தாயானது அந்த மோசத்தை திரும்பி வராது யோசிச்சாங்க. இத்தனை பாடுகளைப்பட்டு நம்ம உலகத்தில் கொடுத்த நம்ம பெற்றோரை எந்த அளவுக்கு நம்முடைய பெற்றோரை நம்ம கொடுக்கிறோம் சிந்தித்து பார்க்க சொல்லுவாங்க. ஐயா நான் வந்து எங்கள் அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கிறியா, அப்படியா ரொம்ப சந்தோஷியா, மாஸ்க் டென்டல் செக் பண்ணிப்பறியா, ரொம்ப சந்தோஷியா, அது மாதிரி மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுக்குறியா, நான் ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல என்று சொல்லி. அப்படின்னா ஒருவர் என்ன பண்ணாரா, மீன் வளர்க்க ஆசைப்பட்டாரா. உடனே மீன் வளர்க்க ஆசைப்பட்டு என்ன பண்ணாரா, வீட்டில் ஒரு பெரிய தொட்டி வாங்கி கட்டினாரா. தொட்டி கட்டி அதில் மீன்களை கொண்டு வந்து விட்டார். மீன்களை கொண்டு வந்து விட்ட உடனே அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த மீன் குஞ்சுகளை கவனிக்கிறது ஒரு மருத்துவரையும் நியமித்தார். அந்த மருத்துவர் என்ன பண்ணா, மாஸ்க் தடவை அந்த மீன் குஞ்சுகளை வந்து பரிசோதிக்க வேண்டும். அந்த மாதிரி மீன் குஞ்சுகள் வந்து மாஸ்க் தடவை பார்த்துக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் மீன் குஞ்சுகளுக்கு தேவையான மீன்களுக்கு தேவையான மருத்துவ மாத்திரைகளை எல்லாம் வந்து கொடுத்துருக்கணும். உடனே இதே மாதிரி நாட்கள் கடந்து கொண்டே இருந்தது. அந்த மருத்துவர் மாஸ்க் ஒரு முறை வந்தார், அந்த மீன்களை பரிசோதித்தார், மீன்களுக்கு தேவையான உணவு எல்லாவற்றையும் சரியாக கவனித்துக் கொண்டார். திடீரென்று ஒரு நாள் அந்த மீன்களை வளர்த்த அந்த நபர் என்ன செய்தார், போய் பார்த்தார், எல்லா மீனும் செத்து போன மாதிரி கிடக்குது. உடனே அதை பார்த்தோன்னே ஒரு பயங்கர பதற்றமாக இருந்தது. எல்லா மீன்களும் நன்றாகத்தானே இருந்தது, திடீரென எல்லாமே இந்த மாதிரி ஆயிடுச்சு, எல்லாம் சோர்ந்து போயிருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பதற்றத்தோடு மருத்துவரிடத்துல செல்கிறார். மருத்துவரிடத்துல சென்று மருத்துவருக்கு சொல்றாரு, டாக்டர் நேற்று வரைக்கும் எல்லா மீனும் நல்லா இருந்துச்சு, எல்லா மீனும் நல்லா இருந்துச்சு, அன்னைக்கு போய் பார்க்க எல்லா மீனுமே சோர்வாய் இருந்தது போல கிடக்குது, உற்சாகமே சொன்னதுன்னு அந்த மருத்துவர் சொன்னாரா, இல்லையா நீங்களா உங்க மீனை நல்லா பார்த்துக்கிறீங்களே, எல்லாமே நல்லா கொடுக்குறீங்களே, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, நீ வேற ஏதாவது மீன் குட்டியில் ஏதாச்சும் போட்டீங்களா, தவறு பண்ணிருக்கும் போது அப்போது அவருக்கு என்னதான், ஆமா டாக்டர் நேற்று நான் ஒரு முதல குட்டியை உள்ள போட்டேன், முதல குட்டியை ஒரு சிறிய முதல குட்டியை நான் என்ன பண்ணேன், மீன் குட்டியில் போட்டேன்னு சொல்லி அங்கே சொன்னாரா. உடனே மருத்துவர் சொன்னாரா, அந்த சிறிய முதலை தான் அந்த மகிழ்ச்சியாக இருந்த அந்த மீன்களை எல்லாம் சூழ்நிலையை செய்ததுன்னு சொல்லி சொன்னாரா. அன்புக்குரியவர்களே, நான் அந்த நபர் எவ்வாறு மீன்களை பராமரித்தாரோ அதே போல நம்முடைய பெற்றோரை பராமரிக்கிறோம், உங்களை வாழ்த்துகிறோம். மாதத்துக்கு முறை மருத்துவர் மருந்து மாத்திரை எல்லாம் பயன்படுத்துகிறீர்கள். எந்த ஒரு குறைகளினால் அந்த சிறிய முதலை குட்டியை போல ஒரு சில வேலைகளில் நம் பெற்றோரை இகழ்ந்து பேசுகின்ற பொழுது, நம்முடைய பெற்றோரை இழிவாய் பேசுகின்ற பொழுது உற்சாகமாக இருந்த பெற்றோர் என்ன செய்கிறாங்க, மனம் அடிப்படைகிறாங்க. ஒரு சில இல்லங்களுக்கு நான் செல்லும் பொழுது பெற்றோர் சொல்லுவாங்க, ஐயா நான் சீக்கிரம் சேர்க்கிறோம்யா, சீக்கிரம் போய்விட வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு பாடாயிருக்கிறாங்க, உலகத்திலேயே நாங்கள் வீணாக இருக்கிறதையா, ஒரு காலத்தில் நாங்கள் நல்லா இருந்தோம், நீங்கள் ஒரு வேலை சோத்துக்கு பிள்ளைகளை கையேற்றி இருக்கிறேன்னு சொல்லி அநேக பெற்றோர் சொல்வதை நாம் கேட்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் இந்த அளவுக்கு நாம் வந்து அமர்ந்திருக்கிறோம் என்றால் நம்முடைய பெற்றோர் செய்த தியாகம், பெற்றோர் நமக்காக பட்ட பாடுகள், நாம் என்ன செய்கிறோம், எந்த அளவுக்கு நம்முடைய பெற்றோருடைய உணர்வுகள் நாம் கீழ்ப்படுத்தி நடக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக பார்ப்பது, நம்முடைய பெற்றோருக்கு நாம் பாதுகாவலர்களாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். வாசிங்கள் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, வயதான பெற்றோரை பாதுகாப்பது, அன்பு செலுத்துவது, மதித்து அவருடைய தேவையை சந்திப்பது எல்லாம் நம் ஒவ்வொருடைய கடமையாக இருக்கிறது. நீதிமொழிகள் வாசிக்கிறோம், தன் தகப்பனை கொள்ளையடித்து
தன் தாயை தள்ளிவிடுகிறவன் இலச்சையும் அவமானத்தை உண்டாக்குகிற மகன் என்று சொல்லி நாம் இந்த பௌர்ணமி வயதிலே வாசிக்கிறோம். அதே திருவிழியத்திலே அழகாய் போடப்பட்டிருக்கிறது. தன் தந்தையை கொடுமைப்படுத்தி தாயை துரத்துவிடும் மகன் வெட்கக்கேட்டையும் இழிவையும் வருவித்துக் கொள்வான் என்று சொல்லி அந்த திருவிழியத்திலே அழகாய் போடப்பட்டிருக்கிறது. தன் பெற்றோரை இழிவுபடுத்துகிற மகன் உலகத்திலேயே வாழ்வதற்கு தகுதியற்றவன் என்று சொல்லி திருமறை செய்வது அழுத்தமாய் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு சிறந்த முன்மாதிரியை காட்டினார். அது சிலுவையிலே தோற்றுக் கொண்டிருக்கும் போது கண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்தார். கண்ணீர் பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அடுத்து என் தாய்க்கு யார், என் தாய்க்கு அனாதியாக இருக்கிறாரே என்ற எண்ணத்தோடு தன் அன்பான சீசனை நோக்கி அதோடு மகன் அதோடு தான் என்று சொல்லி ஒரு புதிய உறவை ஏற்படுத்தி அம்மா நான் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல என் நண்பனுடைய பார்த்துக் கொள்வான் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவை ஏற்படுத்தினாரே நம் ஆண்டவர். சிறந்த முன்மாதிரியை காட்டினாரே நம் ஆண்டவர். அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் நம்முடைய பெற்றோருக்கு பாதுகாவலாய் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து அழைக்கப்படுகின்றோம். பெற்றோர் பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமையை அவர் சரியாக செய்திருக்கிறார்கள். பிள்ளைகளாகி நாம் நம் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்திருக்கிறோம். அடிக்கடி சொல்லி ஒரு காரியம் ஒரு 2 சிறுவர்கள் தன்னுடைய 5 வயதுடைய 2 சிறுவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்களாம். பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அது ஒரு சிறுவன் சொன்னானா, நான் கேட்டதான் செய்யறதுக்கு அப்பா கிரேட் என்று சொல்லி சொன்னான். தன்னுடைய 5 வயதுல 2 சிறுவர்கள் ஒரு சிறுவன் எங்க அப்பா கிரேட் என்று சொல்லி 5 வயதுல சொன்னான். அந்த சிறுவனுக்கு 15 வயதான போது அதே நண்பன் சொன்னா, எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் நொய்ன்ட்டே இருக்கிறாரா, எப்ப பார்த்தாலும் நொய்ன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார் சொல்லி அந்த மகன் சொன்னானா. அதே சிறுவனுக்கு 20 வயதான போது அந்த சிறுவன் அவங்க அம்மாட்ட சொன்னா, அம்மா எப்படிமா இந்த ஆளுகிட்ட குழப்பத்தனம் பண்றேன், எப்படிமா இந்த ஆளுகிட்ட குழப்பத்தனம் பண்றேன்னு சொல்லி 20 வயதான சொன்னானா. அதே மாதிரி 25 வயசாக சொன்னா ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட, எங்கள் அப்பாட்ட பேசுறதில்ல, எங்கள் அப்பாட்ட பேசுறதுக்கு எங்கள் அப்பாவுக்கு டச் இருக்கிறாங்க சொல்லி அவன் சொன்னான். அதே வாலிபனுக்கு அதே 30 வயதாக போது அவன் சொன்னான்னா, அவங்க அப்பா பார்த்து, சார் எனக்கு எல்லாம் தெரியும், வேலையை பார்க்கணும்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? 30 வயசுல, சார் எனக்கு எல்லாம் தெரியும், வேலையை பார்க்கணும், சேவையை பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதே சிறுவனுக்கு 50 வயதானதான் அவன் தகப்பனாய் மாறினானா. தகப்பனாய் மாறி அந்த குழந்தை சொன்னானா 50 வயசுல, அந்த வறுமையிலையும் எங்கள் அப்பா எங்களை வளர்த்தாங்க தெரியுமா, எங்கள் அப்பா கேட்டு சொல்லி சொன்னாங்க. அந்த தேவனுடைய பிள்ளைகளை 5 வயதில் பேட்டுன்னு சொன்ன அதே சிறுவன் மீண்டுமாக பேட்டுன்னு சொல்லும் பொழுது அவனுக்கு 50 வயதாக இருக்குது. 5 வயதில் அவன் அப்பா கொடுக்கின்றார், 50 வயதில் என்னுடைய அப்பா அவனுடைய இல்லை. இருக்கின்றவரை நம்முடைய பெற்றோருடைய அருமை நமக்கு தெரியும். பெற்றோருடைய அருமை நமக்கு தெரியாது சொல்லுவாங்க. அப்பன் மாதான் தெரியும் அப்படிங்கிறது. அப்பா இருக்க வரைக்கும் நமக்கு எந்த குறையும் இல்லைங்க. அப்பா இருக்க வரைக்கும் எந்த குறையும் இல்லை, நிறைவாக இருக்கும். அம்மா இருக்க வரைக்கும் சோத்துக்கு பஞ்சம் இல்லை, அவங்க சாப்பாடு சாப்பாடு கிடைக்கும். அப்பாவும் அம்மாவும் இல்லாத ஒரு சூழலில் நம்ம வாழ்ந்து கொடுத்தாங்க. நம்முடைய அருமை என்ன என்பது நமக்கு தெரியும். பல வேளைகளில் கடவுள் நமக்கு பெற்றோரை கொடுத்திருக்கிறார், நல்ல அப்பா அம்மாவை கொடுத்திருக்கிறார், தாத்தா பாட்டியை கொடுத்திருக்கிறார். எந்த அளவுக்கு நம்முடைய கரங்களில் நம்மோடு இருக்கின்ற பெற்றோரை நாம் கனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், நம்மோடு இருக்கின்ற பெற்றோரை நாம் எந்த அளவுக்கு உயர்வாய் வழிநடத்திக் கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை இதுவரை இந்த நிமிடம் வரை நாம் எப்படி வாழ்வோம் என்பது முக்கியமல்ல. வாழ்கின்ற காலங்களில் நமக்காக வந்த நம்முடைய பெற்றோரை நாம் ஒருபோதும் இழிவுபடுத்தாமல், அவங்க சேர்த்து கோபம் வருது, குழந்தைகள் சேர்ந்தாலும் கோபம் வருவோம். அதே மாதிரி பெற்றோர் செய்கிற காரியம் கண்டிப்பாக கோபம் வரத்தான் செய்யும். வருகின்ற வேளையில் நமக்காக செய்வது, நமக்காக பட்ட ஒவ்வொரு தியாகத்தையும் எண்ணி பார்ப்பது, அவர் செய்கின்ற காரியம் நமக்கு என்னது சாதாரணமான காரியமாக தான் தெரியும். அந்த பொறுமை கூட இல்லாமல் நம்முடைய பெற்றோரை நான் ஒரு சில வீடுகளில் பார்த்து திரும்பி போவோம், திருப்பி இலைப்பு செத்து தொலைகள் கேட்பாங்க. நான் மனசுக்குள்ள நினைப்பேன், அந்த பெற்றோர் சார்கள் நீ செத்து தொலைஞ்சா நல்லா இருக்கும், நீ செத்து தொலைஞ்சா
அருமை தெரியாது. எனவே நம்முடைய பெற்றோருடைய உணர்வுகளுக்கு நாம் செவி கொடுத்து கீழ்ப்பிடித்து நம்முடைய பெற்றோருக்கு நாம் பாதுகாப்பாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாகவே நம் பெற்றோர் நமக்காக செய்கிற காரியங்கள் தியாகங்கள் ஒவ்வொன்றும் நினைவு வரும். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை தான் நினைப்பீர்கள். ஒரு சமயம் ஒரு வீட்டில் இருக்க ஒரு தகவல் மறித்து போனார், வயதான தகவல். உடனே ஒரு அந்த வீட்டில் சின்ன பையன் பண்ணால் வேகமாக அவர் சாப்பிட்டு பெற்றெடுத்து அவருடைய பயணத்தில் எல்லா பிள்ளைகளையும் வெளியே போட்டாங்க. உடனே அந்த சிறுவன் அந்த வீட்டில் சின்ன பையன் பண்ணால் வேகமாக அவர் சாப்பிட்டு பெற்றெடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஏன்னா அவங்க அப்பா கேட்டாரு, எதுக்கா சாமி காக்காவோட பிளேட் எடுத்து உள்ள வரேன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு மகன் சொன்னானா, அப்பா உனக்கு வயசாகும், உனக்கு வயசாகும், அப்போ நான் இயற்கைக்கு நான் எங்கே போவேன், அதனால தான் காக்காவோட பேரை நான் எடுத்து உள்ளே கொண்டு வருவேன்னு சொல்லி சொன்னாங்க. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் வினை விதைத்தால் வினைதான் வினை விதைத்தால் வினை அற்பீர்கள். உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் கணப்படுத்தினால் நிச்சயமாகவே உங்களது பிள்ளைகள் உங்களை கணப்படுத்தும். நீங்கள் பெற்றோர்களை இழிவுபடுத்தினால் நிச்சயமாகவே உங்களது பிள்ளைகளும் உங்களை இழிவுபடுத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. எனவே உணர்ந்தவர்களாக இந்த பூமியில் இந்த பொள்ளாச்சி படத்தில் நம்முடைய வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியத்தை செய்வோம், நம்முடைய பெற்றோரை கனப்படுத்தி அவர் கீழ்ப்படித்து அவர் பாதுகாப்பாக இருக்கிற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பாதுகாப்பாக இருக்கிற பொழுது நிச்சயமாகவே நம் அருளாக கொடுக்கின்ற மிகப்பெரிய ஐஸ்வர்யமாகிய பூமியிலே வாழ்ந்து செழிப்போம் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. எனவே கீழ்ப்படிப்போம், பாதுகாப்பாக இருப்போம், இந்த பூமியிலே வாழ்ந்து செழிப்போம். ஆண்டவர் தாமே இந்த திருமொழிகள் ஒவ்வொன்றையும் நம்மையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகையும் விரிந்திருந்த ஆண்டவரே, ஆசீர்வாதமான நாளில் காலையிலே கனவில் இருக்கிறோம். கேட்டு இறைவார்த்தை பூமியிலே வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனப்படுவாயாக என்னுடைய வார்த்தைகளுடைய எங்களுக்கு பெற்றோர்களுடைய வார்த்தைகளும் நாங்கள் கீழ்ப்பிடித்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கவும் அது மூலமாக இருக்கின்ற ஆசீர்வாதங்களோடு இந்த காலங்களில் வாழ்ந்து செழிக்கும்